வெல்கம் பேக். ப்ரீவியஸ் டாபிக்ல ஹெச்ஓல இருந்து ஸ்டாம்ப் எப்படி கட்டுவாங்கன்னு பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டாம்பை சப் ஆஃபீஸ்ல எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ சப் ஆஃபீஸ்ல அக்கௌண்ட் பேக் வந்திருக்கு. அதை பிஏவா லாகின் பண்ணி பேக் மேனேஜ்மெண்ட்ல பேக்கை ரிசீவ் பண்ண போறேன். பேக் ஆப்ரேஷன்ஸ்ல அதுல பேக் ரிசீவ் இருக்குல்ல, அதுல கிளிக் பண்ணுங்க. அதுல சூஸ் த ஷெட்யூல், எந்த ஷெட்யூல் இந்த அக்கௌண்ட் பேக் வந்ததோ அந்த ஷெட்யூலை சூஸ் பண்ணுங்க. ஃபெட்ச் கொடுங்க. அக்கௌண்ட் பேக் ஸ்கேன் பண்ணுங்க. வெயிட் அடிங்க. கிளிக் ரிசீவ் பேக்ஸ். இது நார்மலா ஒரு ஸ்பீட் பேக், பார்சல் பேக்லாம் எப்படி ரிசீவ் பண்றீங்களோ அதே மாதிரி ரிசீவ் பண்ண போறீங்க. அடுத்தது இந்த பேக்கை சப் அக்கௌண்ட் பிஏ ஓபன் பண்ண போறாரு. லாகின் as சப் அக்கௌண்ட் பிஏ டு ஓபன் த அக்கௌண்ட் பேக். அதுல சப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, பிஓ ஸ்லிப்ஸ் அண்ட் பேக்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கிளிக் ஆன் ஓபன் எஸ்ஓ அக்கௌண்ட் பேக். இப்ப பாருங்க, ஹெச்ஓ இருந்து வந்து அக்கௌண்ட் பேக் காட்டுது. கிளிக் வியூ. அதுல என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, கேஷ் இருக்கா, ஸ்டாம்ப் இருக்கா, எல்லா டீடைல்ஸும் அவைலபிள். கிளிக் கன்ஃபார்ம் அண்ட் ஓபன் த அக்கௌண்ட் பேக். பாருங்க, the account bag is opened successfully. அடுத்தது என்ன, ட்ரெஷரரா லாகின் பண்ணி உள்ள இருக்க ஸ்டாம்பை ரிசீவ் பண்ண போறோம். லாகின் as SO treasurer to receive the stamps from HO. இப்போ HO சப் ஆஃபீஸ் ட்ரெஷரரா லாகின் பண்ணிருக்கேன். அதுல ட்ரெஷரி கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஸ்டாம்ப் ஸ்டேட்டஸ், ஸ்டாம்ப் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் ஒண்ணுன்னு காட்டுதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஹெச்ஓல இருந்து அவங்க எவ்வளவு ஸ்டாம்ப் அனுப்பிச்சிருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு காட்டுது. Enter the remarks, click view and ACK, acknowledge. கீழே பாருங்க, ஹெச்ஓல இருந்து என்ன ஸ்டாம்ப் வந்திருக்குன்னு காட்டுதா. நீங்க ஒரு இண்டென்ட் போட்டிருக்கீங்க, அதை அவங்க மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. கிளிக் சப்மிட். Click confirm. So this is how we receive stamps from HO. Thank you.